அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, OL பரீட்சைகள் நாளை ஆரம்பமாகிறது. எனவே பரீட்சைக்கு தோற்றுகின்ற அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அது தொடர்பான செய்திகளையும் பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பம், மோசடிகளை தடுக்க விசேட திட்டம் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கல்வி பொதுத்தர சாதாரணதர பரீட்சை நாளை ஆரம்பமாகிறது. இப்பரீட்சையில் 4,74,147 பேர் தோற்றவிருக்கிறார்கள். இவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை ரீதியாகவும் 75,965 மாணவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சை எழுதுகிறார்கள். எனவே நாளை ஆரம்பமாக இந்த பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே இதற்கு நாடு முழுவதும் 3,663 பரீட்சை நிலையங்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. 534 மத்திய நிலையங்களூடாக அதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவிக்கின்ற போது, பரீட்சை மோசடிகளை கண்டறிய விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. உரிய நேரத்துக்கு மாணவர்கள் சமூகம் அளிப்பது அவசியம். வீண் பதற்றம் மற்றும் அலைக்கழிவுகளை தவிர்ப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக பரீட்சை மண்டபத்துக்கு வருவது சிறந்தது. அடையாள அட்டை மற்றும் அனுமதி அட்டையை சரிபார்த்து பரீட்சை மண்டபத்துக்குள் நுழையுமாறு மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரீட்சைக்கான அனுமதி அட்டை, தேசிய அடையாள அட்டை எழுதுவதற்கு தேவையான பேனாக்கள் மற்றும் பென்சில் மட்டுமே பரீட்சை நிலையத்துக்கு எடுத்து செல்ல முடியும். மேலும் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு சாதனத்தையும் பரீட்சை மண்டபத்தில் கொண்டு செல்வது கடுமையாக தண்டனைக்குரிய குற்றமாகும். அத்தகைய பொருட்களை பயன்படுத்தாவிட்டாலும் அவற்றை வைத்திருப்பது 5 ஆண்டுகள் வரை பரீட்சை தடைக்கு வழிவகுக்கும் குற்றமாகும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்பதும் முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு தகவலையும் கூறுகிறார். பழைய அட்டவணையின் பிரகாரம் பரீட்சைகளை நடத்துவதற்கு தீர்மானம் என்பதாகவும் அவர் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியாக இடம்பிடிக்கிறது. எனவே அரசாங்க பரீட்சைகள் சகலதும் அடுத்த ஆண்டு முதல் பழைய அட்டவணையின் கீழ் மீண்டும் நடத்தப்படவிருக்கின்றன. இதற்கு அமைவாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் மாதத்திலும், சாதாரணதர பரீட்சை டிசம்பரிலும் மற்றும் இணைய அரசாங்க பரீட்சைகள் திட்டமிட்ட அட்டவணையின் பிரகாரமும் நடைபெறும் என பரீட்சைகள் ஆணையர் நாயகம் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காண இப்போது பரீட்சை அட்டவணை அங்குமிகுமாக ஜிக்ஜாகாய் கொள்ளப்படும் என்றிருக்கிறது இந்த கொரோனா பகுதி காரணமாக. எனவே இப்போது அவையெல்லாம் சீர்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த வருடம் முதல் ஒழுங்குமுறைப்படி அந்தந்த காலப்பகுதியில் பழைய அட்டவணையின் பிரகாரம் அரசாங்க பரீட்சைகள் அனைத்தும் இடம்பெறும் என்பதாக நேற்று தினம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள்